ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. அதாவது இசேவை மையம் மூலமாக ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான இசேவை ஐடி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீசஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு செகண்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா இதில் அஞ்சாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெவென்யூ 115 அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி சர்டிஃபிகேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணதாலும் சரி, ஏதாச்சும் ஜாபுக்கு அப்ளை பண்ணதாலும் சரி, அட்மிஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஓபிசி கம்பல்சரி தேவைப்படுங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தா ஏற்றுக்க மாட்டாங்க, ஓபிசி மட்டும்தான் ஏற்றுக்குவாங்க. இந்த ஓபிசிக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த 3 கேட்டகரி கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டியாக இருக்கவங்க ஓபிசிக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக உங்கள் எஸ்சிஎஸ்டிக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் நீங்கள் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்கீமுக்கோ ஜாபுக்கோ அட்மிஷனுக்கோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் ஓபிசி பயன்படும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல கேன் நம்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கேன் நம்பர் இல்லாதவங்க இதுக்கு முன்னாடி இசேவையில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வருமானம், இருப்பிடம், ஜாதி ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேன் நம்பர் இருந்திருக்கும். எதுவுமே இல்லை, இதில் போயிட்டு ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கான கேன் டீட்டெயில்ஸ் ஓப்பன் அடிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஆதார் நம்பரை மட்டும் கொடுங்க. அப்ளிகேன் நேம், ஃபாதர் நேம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஒன்லி ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சர்ச் கொடுத்து எந்த இன்ஃபர்மேஷனும் காமிக்கல அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் கேன் நம்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேன் முன்னாடி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பெயராக இருக்கட்டும், அதேமாரி வந்து பார்த்தா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்ற முடியாது, நீங்கள் டிஎன்இஜேக்கு மெயில் பண்ணி தான் மாற்றுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துரு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இல்லை எல்லாமே அட்ரஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பரில் எடுத்துக்கும். நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக கொடுத்துருக்காங்க பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இதில் போய் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, இல்லை உங்களுடைய கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த கேஸ்ட்னு டேரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது கேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் 1 இயரா இல்லை என்ன என்ன கேஸ்ட்டோ அதை நீங்கள் கேட்டால் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான சீரியல் நம்பர் உங்கள் கேஸ்ட்டுக்குன்னு ஓபிசியில் எந்த சீரியல் நம்பர் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கேஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு சீரியல் நம்பருக்கு அமைக்கும், அதை மட்டும் நீங்கள் அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதி என்ன, சீரியல் நம்பர் என்ன அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுற, அக்ரிகல்ச்சர், அதர்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட். திருமணம் ஆகிட்ட பெண்களை வந்து ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. திருமணமாகாதவங்க அவங்களுடைய ஃபாதர் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். வெதர் அலைவ், ஸோ உங்கள் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்டாக இருக்காங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு சுயமாக வந்து ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கே இல்லைனா நீங்கள் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் சர்வீஸாக இல்லை நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வருதோ இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றவங்க அதர்ஸ் அப்படின்றத கொடுத்து டிசைனேஷன் என்னமான பதவியில் இருக்காங்க, அதாவது அதர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்னமான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு பே ஆஃப் ஸ்கேலை கொடுத்துலாம். அக்ரிகல்ச்சர்னால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. என்னவோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் டிசைனேஷன் இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துரு பே ஆஃப் ஸ்கேல், அதாவது இயர்லி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாரி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு இயர்லி எவ்வளோ வருதோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க. இன்கம் எவ்வளோ வருதுன்றத இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர். ஸோ மதர் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணல அப்படின்னா அன்எம்ப்ளாய்ட் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்மிட் ஆகிடுச்சிங்க. ஸோ டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் தெளிவாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்ன மாதிரி டாக்குமெண்ட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். எனி அட்ரஸ் ப்ரூஃப் இதில் போயிட்டு ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டுமே கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். மூணாவதாக உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஜாதி சர்டிஃபிகேட் மற்றும் வருமான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஆகணும். எதுக்காக இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா அதாவது எங்களுக்கு ஓபிசி 2 வகை இருக்குது. ஒன்று க்ரீமி லேயர், இன்னொன்று நான் க்ரீமி லேயர். இப்போ நீங்கள் ஓபிசி என்சிஎலுக்கு வேணும் அப்படின்னா 8 லட்ச ரூபாய்க்குள்ள இன்கம் லிமிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் கீழே வரும். 8 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு க்ரீமி லேயரில் வந்துடும். ஸோ அதிகபட்சமாக ஓபிசி என்சிஎல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். க்ரீமி லேயருக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்காது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. 8 லேக் உள்ளே இருந்தால் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடைக்கும். 8 லேக் மேலே போகுதுன்னா நார்மலாக க்ரீமி லேயர் வந்து கிடைச்சிடும். ஓகே, டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் உங்கள் ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தா ஜாதி சர்டிஃபிகேட், வருமான சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா பே ஸ்லிப் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இல்லை உங்கள் அட்ரஸ், பேர் எல்லாமே நான் கொடுத்த தகவல்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கையொப்பம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் சைன் பண்ணி இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக மேக் பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும், அதில் போய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ மட்டும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 250x250 பிக்சலை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாமே 200 கேபிக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்லையோ அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்லையோ நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேண்டட்டரியாக இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணால் மட்டும்தான் கீழே மேக் பேமெண்ட் காமிக்கும். மேக் பேமெண்ட்டை கொடுத்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் வந்துடும். ஸோ ரிசிப்ட் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே வெப்சைட்டில் போயிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்து உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல விஓ கிட்ட போகும், அதுக்கப்புறம் ஆர்ஐ, அதுக்கப்புறம் டெப்டி தாசர், அதுக்கப்புறம் தாசர், 4 பேர்கிட்ட போயிட்டு தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வரும். சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதுதான் ஓபிசி. சிம்பிளாக தான் இருக்கும் ஓபிசி அப்ளை பண்ணுறது. பட் கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஜாதி சர்டிஃபிகேட்டும் அவசியம். ஜாதி சர்டிஃபிகேட் வந்து பழசு வச்சாலும் பரவாயில்ல, பட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 1 இயருக்குள்ளே இருக்கணும். ஸோ லைவில் இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்சிஎலா இல்லை க்ரீமி லேயரா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் ஆல்சோ சர்டிஃபை தட் he she does not belong to the person க்ரீமி லேயர், அதாவது இந்த பர்சன் க்ரீமி லேயரில் வரல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க நான் க்ரீமி லேயர் தான் வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சர்டிஃபை இந்த பர்சன் வந்து க்ரீமி லேயரில் வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் என்சிஎலுக்கான சர்டிஃபிகேட்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எத்தனை வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா அதாவது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் சரி, எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1/4/2025 அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க. எப்போனாலும் அப்ளை பண்ணலாம். பட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணாலும் சரி அதோட லாஸ்ட் தேதி எப்போ வேலிடிட்டி முடியும் அப்படின்னா 31/3 மாதம். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் அதுக்கான வேலிடிட்டி எப்போ முடியும்னா 31/3 அந்த தேதிக்குள்ளே வேலிடிட்டி முடிஞ்சிருங்க. இப்போ நான் இந்த வருஷம் எடுத்துருந்தேன் 2025 ஜனவரி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜனவரிலே 3வது மாதம் இருக்குது பாருங்கள், அப்போ வந்து அதோட வேலிடிட்டி முடிச்சிடும். ஏன்னா அவங்க அந்த கேலண்டர் இயரை வந்து பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு மார்ச் எண்டில் முடிஞ்சிடும். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் மார்ச் எண்டு முடிஞ்சிடும். ஸோ ஓபிசி கரெக்டான டைம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கு வெறும் செல்லுபடி ஆகும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் செல்லுபடி ஆகுங்க. அதுதான் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த தேதியில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கான கடைசி வேலிடிட்டி தேதி எப்போ அப்படின்னா
31/3 அதுதான் உங்களுக்கான 1 இயர் வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த நபர் பாருங்க 2வது மாதம் 20/2/2025 அப்ரூவல் ஆயிருக்கு. வேலிடிட்டி தேதி 31/3/2025 கிட்டத்தட்ட 1 மந்த் தான் உங்களுக்கு வேலிடிட்டியை கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஓபிசி 31/3 வரைக்கும் தான் செல்லுபடியாகும். அது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.